தாவேக்காவில் இணைந்தாலும் சட்டைப்பையில் ஜெயலலிதாவின் புகைப்படம் தான். தயவு செய்து அம்மா படத்தையே வச்சுக்கோங்க என விஜய் அன்போடு கேட்டுக்கொண்டார் என்று பூரித்து பேசினார் செங்கோட்டையன். இன்று தாவேக்காவில் இணைந்த மற்றொருவர் இந்த இயக்கத்தில் சிவப்பு துண்டு அணிந்து கொண்டே செயல்பட விரும்புகிறேன் என்று சொல்லி இணைந்திருக்கிறார். அவர்தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் சி. மகேந்திரன். தாவேக்காவில் மாற்றுக் கட்சியினர் இணைவது தொடர்கதையாகி வந்தாலும் ஒரு சிவப்பு துண்டு தோழர் இணைந்ததை பலரும் ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். யார் இந்த மகேந்திரன்? தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள கீழவண்ணிப்பட்டு கிராமத்தில் பிறந்தவர் தான் மகேந்திரன். இவருடைய தந்தை சிங்காரம், தாய் வேதாம்பாள். தஞ்சாவூர் செல்வராசு உயர்நிலைப் பள்ளியில் பள்ளி படிப்பை முடித்த இவர் மன்னார்குடி மன்னை ராஜகோபால சுவாமி அரசு கலைக்கல்லூரியிலும் திருவாரூர் திருவிக அரசு கலைக்கல்லூரியிலும் தன்னுடைய பட்டப்படிப்பை முடித்தார். மாணவர் பருவத்திலேயே பொது உடைமை கருத்துக்களாலும் கொள்கைகளாலும் ஈர்க்கப்பட்ட அவர் பல்வேறு மாணவர் போராட்டங்களில் பங்கேற்று தன்னுடைய பொது வாழ்க்கையை தொடங்கினார். அகில இந்திய மாணவர் பெருமன்றம் மூலமாக அரசியல் மற்றும் சமூக செயல்பாடுகளில் தீவிரமாக ஈடுபட்டார் மகேந்திரன். 1971ஆம் ஆண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்த மகேந்திரன் படிப்படியாக கட்சியின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக உயர்ந்தார். தமிழகத்தின் பல்வேறு மக்கள் போராட்டங்கள், விவசாயிகள் பிரச்சினைகள், தொழிலாளர் உரிமைகள் மற்றும் சமூக நீதி சார்ந்த இயக்கங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் மகேந்திரன். மகேந்திரன் ஒரு அரசியல்வாதியாக மட்டுமல்லாமல் சிறந்த எழுத்தாளர், ஆய்வாளர், சிந்தனையாளராகவும் அறியப்படுகிறார். சிகாகோவில் நடைபெற்ற 10வது உலக தமிழ் மாநாட்டில் ஆய்வு கட்டுரை சமர்ப்பித்த அறிஞர்களில் ஒருவர் மகேந்திரன். கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக தாமரை என்ற தமிழ் இலக்கிய இதழின் ஆசிரியராகவும் பணியாற்றி வருகிறார். மார்க்சியம், உலகமயமாக்கல், சுற்றுச்சூழல், தமிழக அரசியல், சமூக மாற்றங்கள் குறித்து பல நூல்கள், கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். குறிப்பாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, நீர்நிலைகள், விவசாயிகள் உரிமைகள் மற்றும் தமிழர் மரபு தொடர்பான விஷயங்களில் தொடர்ந்து குரல் கொடுத்து வந்திருக்கிறார் மகேந்திரன். தேர்தல் அரசியல் என்று பார்த்தால் 2015ஆம் ஆண்டு RK நகர் இடைத்தேர்தலில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை எதிர்த்து போட்டியிட்டது அவருடைய அரசியல் பயணத்தின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்று. அப்போது பேசிய அவர், தேர்தல் போட்டியில் பிரதான இலக்கு வெற்றியாக இருக்கலாம், ஆனால் வெற்றி மட்டுமே தேர்தலில் இலக்கு அல்ல. வெற்றிகள், தோல்விகள் இவை எல்லாவற்றையும் கடந்து நாம் நம்பி ஏற்றுக்கொண்ட மக்களுக்கான கொள்கைகள் என்பதே மிக முக்கியம். தேர்தலும் வாக்குகளும் கடைச்சரக்காக மாற்றப்பட்டிருக்கும் இன்றைய சூழலில் மக்கள் நலன் சார்ந்த கொள்கைகள் பற்றி மக்களுடன் விவாதிக்க எங்களுக்கு கிடைத்துள்ள இந்த வாய்ப்பு என்பது மிகப்பெரிய வெற்றியாகும் என்றார். கடந்த 2023ஆம் ஆண்டு கட்சியின் மாநில குழு கூட்டத்திற்கு பிறகு உட்கட்சி விவகாரங்கள் காரணமாக அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் விடுவிக்கப்பட்டார் மகேந்திரன். அதன் பிறகு ஒரு கௌரவ உறுப்பினராக மட்டுமே செயல்பட்டு வந்தவர் 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி குறித்து ஒரு கருத்தை பதிவிட்டது விவாதத்தை ஏற்படுத்தியது. அந்த முகநூல் பதிவில் சுயநலத்திற்காக சிலரை தூக்கி பிடிப்பதும் சிலரை தூக்கி எறிவது நீங்கள் தூக்கி பிடித்த செங்கொடிக்கு செய்யும் துரோகம் என்பதை எப்பொழுதுதான் உணர்ந்து கொள்ளப் போகிறீர்கள்? இது எல்லோருக்கும் அல்ல, சிலருக்கு மட்டும் என்று பதிவிட்டவர் இது குறித்து பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுத்த போது, இடைக்காலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியில் கோட்பாடற்ற முறையில் கோஷ்டிகளை அமைத்தல், கோஷ்டிகளை உருவாக்குதல், கோஷ்டிகள் மாறிக்கொள்ளுதல் என்ற போக்கு அதிகரித்து விட்டது. கம்யூனிஸ்ட் கட்சியை ஜனநாயகப்படுத்த வேண்டும், மேலும் வலிமைப்படுத்த வேண்டும் என்கிற மனக்குமுறலையே என் உணர்வுகளாக முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ளேன். ஒரு தனிப்பட்ட பிரச்சனையாக முன்வைக்காமல் கோட்பாடு ரீதியாகவே இந்த பிரச்சனையை பேசுகிறேன் என்றார். எது எப்படியோ தன்னுடைய 55 ஆண்டுகால கம்யூனிஸ்ட் பயணத்திற்கு பிறகு சிவப்பு துண்டுடன் பனையூரில் உள்ள தாவேக்காவின் தலைமை அலுவலகத்திற்கு வந்தவர் அமைச்சர் புசி ஆனந்த் முன்னிலையில் தன்னை இணைத்துக் கொண்டார். பனையூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஊழலை ஒழிக்க முடியும் என்ற நம்பிக்கையை விஜய் கொடுத்துள்ளார். சமீபத்திய தேர்தலில் சாதி, மதம், ஏழை, பணக்காரன் என்ற பாகுபாடுகள் தோற்கடிக்கப்பட்டிருப்பதை நான் அரசியலில் வியந்து பார்க்கிறேன் என்றார். கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் அரை நூற்றாண்டுக்கும் மேலாக பயணித்த ஒரு மூத்த தலைவர் புதிய அரசியல் பாதையை தேர்வு செய்திருப்பதை அரசியல் களம் வியப்பாகவும் விமர்சனமாகவும் பார்க்கிறது.